Hi friends, I wish you all. நம்ம இந்த கிளாஸ்ல மேக்ஸ்ல டைம் அண்ட் ஒர்க்கோட அடுத்த டைப் மாடலை பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நம்ம நிறைய மாடல்ஸ் பார்த்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். சாம் அகாடமியோட பிளேலிஸ்ட்ல போயிட்டு நீங்க அதை பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வர்றது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு அந்த மாடலை தான் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். வாட்ச் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின் என்ன, ஏவும் பியும் சேர்ந்து 12 நாட்களில் ஒரு வேலையை செய்கின்றனர். பியும் சியும் சேர்ந்து 15 நாட்களில் ஒரு வேலையை செய்கின்றனர். சியும் ஏவும் சேர்ந்து 20 நாட்களில் செய்து முடிக்கின்றனர் எனில் ஏ பி சி மூவரும் சேர்ந்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேக்குறாங்க. சோ ரெண்டு பேரா சேர்ந்து செஞ்சாலே அதிகபட்சம் 20 நாள் தான் ஆகுது. அப்ப ஏபிசி 3 பேர் சேர்ந்து செய்யும் போது ஆன்சர் கண்டிப்பா நமக்கு 20 விட கம்மியா தான் வரப்போகுது. சோ அப்ப இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே ஒண்ணுங்க டைரக்டா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். சோ இவ வந்து 12 நாள் 15 20 இதுக்கு மீசிமா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 60ங்க. டைரக்டா ஷார்ட்கட் தெரிஞ்சவங்க இதனோட காமன் மல்டிபிள் மிகச்சிறிய மடங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 15 20க்கு 60 தான் மடங்கு. 12ஆலையும் வகுப்படும், 15ஆலையும் வகுப்படும், 20ஆலையும் வகுப்படும். சோ அதனால மீசிமா 60. இப்ப பாருங்க, நமக்கு ஏவும் பியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு செய்வாங்கன்னு பார்க்கணும். அதாவது ஒரு கூடையில நம்ம 60 பந்தை போடணும். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு மொத்தம் 12 நாள் போடுறாங்க. மொத்தம் 60 பந்து போடணும். எத்தனை நாள் போடுறாங்க? 12 நாள் போடுறாங்க. அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை பந்து போட்டிருப்பாங்கன்னா 60/12ங்க. எவ்வளவுங்க? 5 பந்து போட்டிருக்காங்க. உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்க பால்ஸ் நான் சொல்றேன். ஒரு நாளைக்கு 5 யூனிட் 5 பந்து போட்டிருக்காங்க. பியும் சியும் சேர்ந்து 15 நாள் வேலை செய்யறாங்க 60 பந்தை போட. அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு போட்டிருப்பாங்கன்னா 60/15 எவ்வளவுங்க? 4 பந்து போட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு. சியும் ஏவும் சேர்ந்து ஒரு மொத்தம் 20 நாள் வேலை செஞ்சிருக்காங்க 60 பந்து போட. சோ 60/20 எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பால்ஸ். அதாவது ஏவும் பியும் ஒரு நாளைக்கு 5 போடுறாங்க, பியும் சியும் 4 போடுறாங்க, சியும் ஏவும் நமக்கு 3 போடுறாங்க. ஒரு கூடை இருக்கு, அந்த கூடையில ஒரு நாளைக்கு 5 4 3ன்னு போட்டிருக்காங்க. இந்த ஏபி பிசி சிஏ இந்த 3 டீமும் ஒரு நாளைக்கு எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 4 9 9 3 12 பந்து போட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு கூடையில. எத்தனை பேருங்க? இத கூட்டணும். ஏபி பிசி சிஏ பார்க்கும்போது 2A 2B 2C இருக்குதுங்களா? அதனால காமனா நான் 2 வெளியே எடுத்துக்கிறேன். A பிளஸ் B பிளஸ் C 2A 2B 2C சேர்ந்து 12 பந்து போட்டிருக்காங்க அந்த பேக்ல. அப்ப வெறுமனே A பிளஸ் B பிளஸ் C மட்டும் எவ்வளவு போட்டிருப்பாங்க அப்படின்னா 12/2 = 6 பந்து அந்த பேக்ல போடுவாங்க. சோ ABC மட்டும் ஒரு நாளைக்கு 6 பந்து போடுறாங்க. ஆனா மொத்தம் நமக்கு எத்தனை பந்துங்க அந்த பேக்ல போடணும்? 60 போடணும். சோ இந்த கூடையில 60 பால்ஸ் நம்ம மொத்தம் போடணும். ஆனா ஏபிசி ஒரு நாளுக்கு 6 பந்து போடுறாங்க அப்படின்னா 60 பந்து போட எத்தனை நாள் ஆகும்? 10 நாள். 60/6 = 10 days. அவ்வளவுதாங்க ஆன்சர். இது ஒன்லி பை அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மாதிரி கேட்டாலே நீங்க டைரக்டா எல்சிஎம் எடுத்துக்காங்க. மிகச்சிறிய மடங்கா இருக்கணும் எல்சிஎம் 60. சோ இப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு போடுவாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு போடுவாங்கன்றத கண்டுபிடிச்சு மொத்த குரூப்பும் சேர்ந்து எவ்வளவு போடுவாங்கன்றத நம்ம அடுத்த ஸ்டெப்ல ஆட் பண்ண போறோம். சோ அதால டிவைட் பண்ணும்போது நமக்கு 10ன்னு கிடைக்க போகுது. இதை நீங்க பொறுமையா ரீகால் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு இது புரியும். எக்ஸாமுக்கு நிச்சயமா அடுத்த கம்மிங் ஃபியூச்சர்ல வரக்கூடிய எக்ஸாம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஏபிசி 3 பேரை வச்சு கேட்பாங்க. பாருங்க, மீதி இருக்கிற கொஸ்டின்ஸை நான் கம்மிங் வீடியோஸ்ல அப்லோட் பண்ணிட்டு வரேன் எல்லா டாபிக் வைஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்யூஷன் ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ சோ மச். எல்லா புகழும் இறைவனுக்கே.